வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கப்லெட் பற்றி பார்க்கலாம் வாங்க. 2 வரியில் எழுதப்படுற போய்ட்ரி தான் கப்லெட்ஸு. இதில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான மீட்டர், ஒரு ரைமிங் இருக்கும். இல்லைன்னா ஒரு போய்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்ற வரிகள்லேருந்து ஒரு 2 லைன் பிரேக்கை வச்சு அப்புறம் 2 லைன்ஸ் வர்றதை நம்ம கப்லெட்டுன்னு சொல்லுவோம். இந்த கப்லெட் ஓப்பன் கப்லெட்டாகவும் இருக்கலாம், க்ளோஸ்ட் கப்லெட்டாகவும் இருக்கலாம். அதாவது ஓப்பன் கப்லெட், க்ளோஸ் கப்லெட்னா ஒரே சென்டென்ஸ்லேயே அதாவது 2 லைன் இருந்தாலும் ஒவ்வொரு வரியிலையும் ஒரு அர்த்தம் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லப்படும். இல்லைன்னா ஒரு லைனில் இருக்கக்கூடிய விஷயம் ஆரம்பித்து அடுத்த லைனில் முழுசாக முடியும். அதாவது ஓப்பன் கப்லெட்டை நம்ம ரன் ஆன் கப்லெட்டுன்னு சொல்லுவோம். இங்கேயும் 2 லைன் தான் இருக்கும், ரைம்டாக இருக்கும். இதில் சென்டென்ஸ், அதாவது அந்த வாக்கியம் முதல் லைனில் ஆரம்பித்து அடுத்த செகண்ட் லைனில் தான் அந்த வாக்கியம் முடியும். க்ளோஸ் கப்லெட்டுனா 2 லைன் இருக்கும். முதல் லைனில் அந்த சென்டென்ஸ் முழுசாக முடிஞ்சிடும். அடுத்த லைனில் வர சென்டென்ஸ் அது அங்கே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இதுதான் க்ளோஸ் கப்லெட். இப்போ அலெக்சாண்டர் போப்போடைய ஒரு போம் பார்த்திங்கன்னா முதல் 2 லைன்ஸும் க்ளோஸ்ட் கப்லெட்டாக இருக்கும். அதே 3rd and 4th லைன்ஸ் ஓப்பன் கப்லெட்டாக இருக்கும். படித்து பார்க்கலாம் வாங்க. Why rove my thoughts beyond this last retreat? Why feels my heart its long forgotten heat? Yet I love from Abelard it came, and Elosa yet must kiss the name. இப்போ ஸ்டாண்டலோன் கப்லெட்ஸ்னு இருக்குது. இது என்னன்னா 2 வரி தான் அந்த போம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு மற்ற போம்ஸோடு அட்டாச் ஆகிலாம் வராது. இதுக்கும் அலெக்சாண்டர் போப்போடைய 2 லைன் எபிகிராம் எடுத்துக்கலாம். இது அவர் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ்க்கு ஒரு பப்பியை கொடுத்தாரு. அந்த பப்பியோட காலரில் என்கிரேவ் பண்ணி கொடுத்தாரு. என்ன எழுதியிருக்கோன்னா, ஐ ஆம் இஸ் ஹைனஸஸ் டாக் அட் கியூ, ப்ரே டெல் மீ சார் ஹூஸ் டாக் ஆர் யூ. இப்போ கப்லெட்ஸ் வேறு வேறு ரைம் ஸ்கீம்ஸில் வரக்கூடிய பாம்ஸோடய அட்டாச் ஆகி வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 லைன்ஸ் ராபர்ட் க்ரீலியோடைய பாயமான தி இன்னசென்ட்டில் அதில் ஒரு கப்லெட் வரும். பின்னாடியே அவர் ஒரு டெர்செட் எழுதி முடிச்சிருப்பார். லுக்கிங் டு த sea, இட் இஸ் அ லைன் ஆஃப் அன்ப்ரோக்கன் மவுண்டன்ஸ், இட் இஸ் த ஸ்கை, இட் இஸ் த கிரவுண்ட், தே வி லிவ் ஆன் இட். ஸோ இங்கே மேலே இருக்கிற இந்த 2 லைன்ஸும் கப்லெட்ஸு, அப்புறம் 3 லைன்ஸ் டெர்செட்டு. ரைம்டு கப்லெட்ஸ் என்னென்னா 2 லைன்ஸ், கப்லெட்ஸ்னால் 2 லைன்ஸு ஒரே ரைமை ஷேர் பண்ணுவாங்க. ஷேக்ஸ்பியரோட எல்லா சோனட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரைம்டு கப்லெட்டில் முடிகிற மாதிரி எழுதியிருப்பார். எலிஜியா கப்லெட்டு இது இங்கிலீஷில் போம்ஸ் இல்லை, ஆனால் க்ரீக் அண்ட் லாட்டின் போயிட்ரியில் இந்த எலிஜியா கப்லெட்டை பார்க்கலாம். இது ஆல்டர்னேட்டிங்காக இருக்கும். அதாவது டாக்டைல் ஹெக்ஸாமீட்டர், அதாவது ஒரே லைனில் 6 டாக்டைல்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டைல் பென்டாமீட்டர், அதாவது ஒரே லைனில் 5 டாக்டைல்ஸ் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஹெரோயிக் கப்லெட்டு, இந்த ஹெரோயிக் கப்லெட்ஸ் ஒரு ரைமிங் அயாமிக் பென்டாமீட்டர், அதாவது ஒரு லைனில் 5 அயாம்ஸ் வர மாதிரி எழுதியிருக்கும். சாசர், ட்ரைடன், அலெக்சாண்டர் போப்லாம் இந்த ஹெரோயிக் கப்லெட்ஸில் எழுதியிருக்காங்க. அன்ரைம்டு கப்லெட்ஸு இது எப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய லைன்ஸில் இருக்கும், ஃபார்மல் வேர்ஸில். ஆனால் எண்டு ரைம் ஆகாது, ஆனால் ஒரே மீட்டரில் தான் அது எழுதியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல போனோன்னா WB Yeatsோடைய கிரேசி ஜெயின் டாக்ஸ் வித் த பிஷப்போடைய ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக சொல்லலாம். ஐ மெட் த பிஷப் ஆன் த ரோட் அண்ட் மச் செட் ஹீ அண்ட் ஐ. இப்போ கப்லெட்க்கு எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாசரோட கேண்டபரி டேல்ஸில் கப்லெட்ஸ் வந்திருக்கும். அலெக்சாண்டர் போப்போடைய எலிஜி டு த மெமரி ஆஃப் அன் அன்ஃபர்கெட்டன் லேடி, பென் ஜான்சனோட த கட், எமிலி டிக்கன்ஸோட டிஸ்ட்ரிஸ், மேக்ஸ் ரிட்டுவர்ஸோட யோர் வாய்ஸ் இன் த கீமோ ரூம். இதெல்லாம் கப்லெட்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். உங்களுக்கும் கப்லெட்ஸ் பற்றி தான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.